ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா மனித உறுப்பு மண்டலம் 6th 6ஆம் வகுப்பில் உள்ள 2ஆம் பருவத்தில் உள்ள லாஸ்ட் லெசன். லாஸ்ட் லெசனில் 5th லெசன் மனித உறுப்பு மண்டலம் அப்படிங்கும்போது நம்மளோட உறுப்பு மண்டலத்தில் வந்து எலும்பு மண்டலம், தசை மண்டலம், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், உணர்வு உறுப்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், அதுலேருந்து வந்து சிறுநீரகம் அந்த இது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த மண்டலங்கள்லாம் பற்றி வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளோட உடம்புல வந்து அன்னன்னைக்கு நம்மளோட டெய்லி ரொட்டீன் லைஃப்ல வந்து இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஹியூமன் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக வந்து இருக்கிறதுக்கான காரணமாக இருக்கும். இந்த இதில் வந்து எலும்பு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மண்டையோட இருக்கட்டும், நம்மளோட தொடை எலும்பாக இருக்கட்டும், விலா எலும்பாக இருக்கட்டும், நம்மளோட கை எலும்பாக இருக்கட்டும், கால் எலும்பாக இருக்கட்டும், தொடை எல்லா இதுவுமே வந்து எலும்பு மண்டலத்தில் வந்து வரும். மண்டையோட்டு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மண்டை ஓடு இருக்கிறதுனால தான் வந்து நம்மளோட உள்ள பார்ட்ஸ் எல்லாத்தையுமே பத்திரமா வந்து பாதுகாத்து வச்சிருக்கு. மூளையாக இருக்கட்டும், நம்மளுக்கு தலைனா மூளை தான் அதில். அதுக்கப்புறம் நம்ம விலா எலும்பு பொறுத்த வரைக்கும் நுரையீரல், இந்த இதயம், இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஃபோல்டர் வச்சுருக்கு. நம்ம எலும்பு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 206 எலும்பு வந்து நம்ம உடம்புல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுலேயே வந்து மிக சிறிய எலும்பு எது அப்படின்னா நம்ம காதோட உள்ள மடலோட எலும்பு தான், 2.8 மில்லிமீட்டர். நம்மளோட உடம்புலேயே வந்து நீளமான எலும்புனா அது தொடை எலும்பு தான். அடுத்து வந்து தசை மண்டலம் அப்படிங்கும்போது நம்மளோட மசில்ஸ். நம்மளோட தசை வந்து இயக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால ஒரு பொருள் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து நடக்கிறதா இருக்கட்டும், நம்மளால அடுத்த வந்து செயலை வந்து செய்கிறதா இருக்கட்டும், நம்மளோட வந்து ஏதாவது அது இது பண்ணும்போது நம்மளோட உள்ள நரம்புகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம தசை மசில்ஸ் மூலியமாக தான் என்ன பண்ணி வைக்கிது அப்படின்னா ஒரு போர்வை, எலும்பை வந்து போர்த்தி ஒரு போர்வையாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா தசை மண்டலம் இருக்குது. செரிமான மண்டலம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது உணவு குழல் வழியாக உள்ளே போகி, இப்போ மண்டையிலேருந்து அதான் ஆரம்பிச்சிருக்கோம், உணவு குழல் வழியாக உள்ளே போகி அதோட உணவு பையில போய் விழுகுது. உணவு பையில விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து HCl அப்படிங்கிற ஒரு இது மூலியமா நம்ம ஸ்டமக்லேயே வந்து அந்த HCl வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது மூலயமா நல்லா செமித்தலை இது பண்ணி ஃபுல்லாக வந்து அதை டைஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்ட்டாக பிரித்து அனுப்பிவிடுது. எந்தெந்த பிரான்ச்சஸ்க்கெலாம் வந்து தேவை, நீடு, எனர்ஜி தேவை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு மிச்சம் உள்ள தேவையில்லாத வந்து என்ன பண்ணி விட்டுருது, மலைக்குடல் வழியாக வந்து மலைச்சிக்கல் வழியாக வந்து மலைக்குடல் வழியாக வெளியில் தள்ளி விட்டுருது. சுவாச மண்டலம் பொறுத்த வரைக்கும் உட்சுவாசம், வெளிசுவாசம், செல் சுவாசம்னு 3 சுவாச மண்டலம் இருக்குது. இப்போ உட்சுவாசம் அப்படிங்கும்போது நம்ம மூச்சை நல்லா இழுக்கிறோம், வெளியிலேருந்து ஆக்சிஜனை இழுத்து உள்ளே அனுப்புறது தான் வந்து உட்சுவாசம். வெளிசுவாசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியில் வந்து கார்பன் டை ஆக்சைடு, நம்ம ஆக்சிஜனை இழுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறோம்ல, அதுதான் வந்து வெளிசுவாசம். செல்லு அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே நடக்கிற ரியாக்ஷன்ஸ், அந்த கார்பன் டை ஆக்சைடாக இருக்கட்டும், ஆக்சிஜனாக இருக்கட்டும், அதுக்குள்ளேயே நடக்கிற ரியாக்ஷன்ஸ் தான் வந்து செல் சுவாசம்னு சொல்கிறோம். ரத்தம் ஓட்ட மண்டலம் அப்படின்னா ரத்தம் வந்து எது மூலயமா இதாகுது அப்படின்னா இதயம். நம்மளுக்கு நல்ல ரத்தமாக இருக்கட்டும், கெட்ட ரத்தமாக இருக்கட்டும், அந்த நரம்புகள் மூலமாக தான் அந்த ப்ளூ கலர், நம்ம இதில் வந்து பச்சை கலர் நரம்பு ஓடுற மாதிரி தெரியுமா, அதை வந்து ப்ளூ வெயின் சொல்லுவாங்க, ரெட் வெயின். 2 விதமான நரம்புகள் இருக்கும். அந்த 2 விதமான நரம்புகள் மூலயமா தான் எந்தெந்த பிரான்ச்சஸ்க்கு வந்து இப்போ வந்து நம்ம அதை பம்ப் பண்ணி அனுப்புறது. ஹார்ட் வந்து இப்படி துடிச்சுக்கிட்டே இருக்குது, பம்ப் பண்ணிகிட்டே இருக்கு. நம்மளோட ஹார்ட்டோட இது சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட உள்ளங்கை சைஸ் தான். இப்படி மடக்கி வச்சா நம்மளோட இது வந்து கை வந்து எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸில் தான் வந்து ஹார்ட்டோட சைஸ் இருக்கும். இது வந்து இப்படி சுருங்கி விரியும் போது தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பம்ப் பண்ண தான் எந்தெந்த பிரான்ச்சஸ்க்கெலாம் பிளட்டு தேவையோ அந்த இதுக்கெலாம் வந்து பிளட் வந்து அடுத்தடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஹார்ட் மூலியமாக தான். நம்ம வந்து நல்ல ரத்தத்தை இருக்கிறத வந்து நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்பும், கெட்ட ரத்தமாக இருக்கிறதையும் நல்லா வந்து ரெட்டிஃபை பண்ணி திருப்பி ஃபில்டர் பண்ணி எந்தெந்த பிரான்ச்சஸ் தேவையோ அந்த இதுக்கு அனுப்புவோம். அடுத்து வந்து நரம்பு மண்டலம் அப்படிங்கும்போது நம்மளோட உணர்வு உறுப்பு நரம்பு எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நரம்பு இருக்கிறதுனால தான் நம்மள என்ன பண்ண முடியுது, நம்ம இப்போ கை மடக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து இப்படி இது பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து நான் தலையை வந்து ஆட்டுறதா இருக்கட்டும், இல்லை நான் பேசுகிறதா இருக்கட்டும், தெளிவான ஒரு இதில் வந்து இருக்குது தெரியுமா. இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னா இந்த நரம்பு வந்து இப்போ நரம்பு கட்டாயிடுச்சுன்னா இந்த விரலை என்னால் நிமித்த முடியுமா, இப்படி என்னால் மடக்க முடியுமா, முடியவே முடியாது. ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு தேவை வந்து எலும்பாக இருக்கட்டும், நரம்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தோல் போர்த்தி எல்லாமே வந்து தான் இதோட ஃபங்க்ஷன்ஸாக வந்து இருக்குது. உணர்வு உறுப்புகளை பொறுத்த வரைக்கும் 5 இது வந்து உணர்வு உறுப்புகளை சொல்லுவோம். கண், காது, மூக்கு,
நாக்கு, தோல், இதுதான் வந்து 5 இதை வந்து உணர்வு உறுப்புகளாக சொல்லுவோம். கண்ணு அப்படிங்கும்போது கண்ணு மூலியமா என்ன பண்ணுறோம், நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ஒரு நிறமாக இருக்கட்டும், ஒரு இதோட வடிவமைப்பாக இருக்கட்டும், ஒரு செயலை செய்கிறதா இருக்கட்டும், ஒரு இது வந்து வியூலேருந்து பார்க்குறோம், ஒரு இது நம்மளுக்கு தேவை, ஒரு இதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கும்போது கண்ணு மூலியமா பார்க்குறோம். இதே மூக்கு அப்படிங்கும்போது நல்ல ஸ்மெல்லு, நல்ல ஒரு மனம் இருந்தால் மட்டும்தான் ஒரு சமையலாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது நம்ம சாப்பிட்றதுக்கான டெம்ப்டிங் இதாக இருக்கட்டும், அந்த இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மூக்கு மூலியமாக தான் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். கண்ணை கட்டினாலுமே அந்த இதை வந்து ஃபுட்டு என்ன அப்படின்னா மூக்கு மூலியமா, நுகர்தல் மூலியமா தான் வந்து அது என்னன்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்து வந்து காதை பொறுத்த வரைக்கும் நம்ம நடந்துக்கிட்டே போகிறோம் அப்படின்னா ஒருத்தவங்க சைகையில் ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னாலுமே, இல்லை வாய் திறந்து பேசுகிறாங்களுமே, நம்மளுக்கு காது அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதுக்கான பதிலை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க முடியும். அது வந்து செவி உணர்வு இருக்கிற மூலியமா அடுத்தடுத்த ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம கொண்டு போகலாம். ஏதாவது கேட்குது, ஏதாவது வந்து எமர்ஜென்சி, இப்போ நடந்தே போகிறோம், ஹார்ன் அடிக்கிறதுனா நம்மளுக்கு கேட்டால் மட்டும்தான் நம்மளால அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும். இல்லை ஹார்ன் அடிக்கிற சவுண்ட் நம்மளுக்கு காது கேட்கல அப்படின்னா என்ன பண்ண முடியாது, வண்டி வந்து இடிச்சுட்டு போக வேண்டியதான். அடுத்து வந்து நாக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலுமே, இல்லை வந்து இது பண்ணாலுமே நம்ம நாக்கு வந்து சுவை அறிதல் மூலியமா தான் நம்மளுக்கு என்ன இது வந்து எந்த ஃபுட்டு, இது வந்து என்ன ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவை மூலியமா தான் இது பண்ண முடியுது. அதுதான் வந்து நம்ம சுவை அறிதல் வந்து நாக்கு மூலியமா இது பண்ணுறோம். தோலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தொடுதல் உணர்ச்சி எல்லாமே எதுல தான் போகுது, எலும்பை தொடுறோம் அப்படியா கிடையாது. நம்மளோட தோலை தொடுறது மூலியமா தான் அந்த தொடுதல் உணர்வு வந்து அந்த இதில் வந்து இதாகுது. நாளமில்லா சுரப்பி மண்டலம் மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய விதமான சுரப்பிகளை வந்து இந்த நாளமில்லா சுரப்பிகள் மூலியமா ஃபில்டர் பண்ணி அனுப்புறதா இருக்கட்டும், அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் கொண்டு போய் கடைசியில் வந்து கழிவு நீக்க மண்டலத்தில் வந்து கொண்டு போகும். கழிவு நீக்க மண்டலம் அப்படிங்கும்போது ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா நல்லா கிரைண்ட் பண்ணி தேவையான எனர்ஜிஸ்லாம் அதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத எனர்ஜிஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சிறுநீரகம், தண்ணியே இருந்தால் நம்ம வேர்வை சுரப்பி மூலியமாக ஒன்று போகும், இன்னொன்று சிறுநீரகம் மூலியமாக என்ன பண்ணுவோம், அதை வந்து ஃபில்டர் பண்ணி விட்டுருவோம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாடு வந்து நல்லா ஸ்டொமக் இதில் போயிட்டு அதுக்கு தேவையான பிரான்ச்சஸ்க்கு எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணிவிட்டு மீதமுள்ளதை வந்து மலக்குடல் வழியாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வெளியேற்றும். இந்த இதில் வந்து இந்தோட லெசன்ஸ் வந்து இந்த வீடியோ இந்த டாப்பிக்கோட முடிஞ்சிருச்சு, மனித உறுப்பு மண்டலம். நெக்ஸ்ட் வந்து நான் இன்னொரு டாப்பிக்கோட வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். தேங்க்யூ.